அது தப்பு சார். அதை நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க யார்கிட்டயும்? என்ன சார் கேட்கணும் சார்? அது அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். பேப்பர் ரவுடி பிரஜினுக்கும் நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுக்கும் ஒரு குறும்படம் இருக்கு. ஆக்சுவலா 2 குறும்படம். புரியல சார், புரியல. சண்டை போடலாம்னு சொல்றீங்க, சண்டை போட கேட்க போனா நான் ஒரே ஆளா உங்க மொத்த பேரையும் இந்த கும்பகோணத்தை சுத்தி சுத்தி துரத்தும் போதே தெரியல என் பேக்ரவுண்ட் என்னன்னு. வாயை மட்டும் விடாத, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது ஒரு ஷோ. நீ வழக்கமா வீக்கெண்ட்ல பார்வதி தானே ஒப்பாரி வைப்பாங்க, இப்ப என்ன புதுசா சாண்ட்ரா வைக்கிறாங்க? கிடையாது, நீ வார்த்தைகளை அளந்து பேசணும்னு போராடிங்க நீங்க. சாண்ட்ராவோட நடிப்பு டே பை டே அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. ஏய் அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. சாண்ட்ரா பேசும்போது ஒரு சாங்க போடணும், பரிவோலு பரிவோலு. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், வாயை மட்டும் விடாத, நீ பரிவோலு பரிவோலு பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க ஒண்ணு நடிப்பு நடிக்கிறாங்களே, அது எல்லாத்துக்கும் இந்த சாங் தான் கரெக்டா இருக்கும். நீ வார்த்தைகளை அளந்து பேசணும். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பரிவோலு பரிவோலு. எல்லாரையும் ரோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி தன்னுடைய நண்பன் பிரஜினுக்கும் நண்பனுடைய மனைவி சாண்ட்ராவுக்கும் பார்ஷியாலிட்டி பாக்குறாரா? I'm not well sir. உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? ரோஸ்ட் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு பத்தல. டேய் இன்னும் பேசியே முடியல, உள்ள பத்தலன்னு பத்தல. நான் கிஷான் ஊத்தி கொள்றேன், நல்லா பத்தோ. டேய் என்ன கலாய்க்காம எங்க போறேல்? அப்படி பார்த்தாலும் எனக்கு பத்தவே இல்ல. இதான் மாஸ்டர் மைண்ட். நான் உங்ககிட்ட பேசல, கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. வேலை செய்யாத திவ்யாவை மட்டும் வக்கு இல்லைன்னு சொன்னாரு, அவங்க கூடயே வேலை செய்யாம இருந்த சாண்ட்ராவை மட்டும் எதுக்கு அப்படி சொல்லல? ஆனா உங்கள்ட்ட பதிலே வரல திவ்யா. இந்த மாதிரி எஸ்கேப்லாம் ஆக முடியாது, எனக்கு நீங்க பதில் சொன்னாதான் நான் முடியும். சாண்ட்ராவும் தானே வேலை செய்யல, அவங்களையும் வக்கு இல்ல துப்பு இல்ல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப விஜய் சேதுபதி பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. நீங்க நேரடியா சொல்லுங்க நினைச்சா ஒவ்வொரு வாரமும் நான் எதிர்பார்க்கறேன். நீங்க அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க, அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நல்லா இல்ல கேட்கறது. பேப்பர் அப்படி பிரஜினை ரோஸ்ட் பண்ணி உட்கார வைப்பான்னு பார்த்தா இவரு ஓடுறாரு. தேங்க் யூ சார், முடியல சார், பாய். நாளை சேர்ந்து தேங்க் யூ சார், தேங்க் யூ so much. டாடா பை பை. खत्म बाय बाय टाटा गुड बाय. வழக்கமா எல்லா வாரமும் பீடை பார்வதி தான் மாட்டுவாங்க, ஆனா இந்த வாரம் அவங்க கூட சேர்ந்ததுனால இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பவுண்டர் இருந்தாலே நியாயமா இப்போ ஒரு சண்டை நடந்துருக்குங்க, ஒண்ணுமே கேட்கலையே. அது எப்படி பார்வதி சேர்ற இடம்லாம் சாக்கடையா மாறிடுது? சாக்கடையா மாறிடுதா இல்ல சாக்கடை கூட தான் சாக்கடை சேருதா? சாண்ட்ரா பேபி போன வாரம் ஃபுல்லா அவங்க பட்டது போதாதா, இன்னுமா ஏத்தி விடணும்? என்னங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்க மக்களே. நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். பண்ணுங்க, நான் காலி பண்ணி விட்டுறேன். காலி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயோ காலி பண்ணுங்க. ஆனா இந்த புள்ளி கேங்க தனியாளா புள்ளி பண்ண விக்கல் விக்ரம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஷுவர் ஷாட் பண்ணுங்க, ஷுவர் ஷாட் செம்ம. வேற யாராலையும் இந்த அளவுக்கு சமாளிக்க முடியாதுடா. நீங்க தானங்க சொல்றேன், நீங்க வாய்ஸ் ஏத்தாதீங்க. நீங்க தான சொல்றீங்க. பிக் பாஸ் சொல்றதையும் கேட்கல, அந்த வீட்ல யார் சொல்றதையும் கேட்கல. ஏன் விஜய் சேதுபதியே சொல்றாரு, அத கூட புரிஞ்சுக்க முடியல. இப்படிப்பட்ட ஆட்களை இந்த அளவுக்கு சமாளிச்சதே பெரிய விஷயம் தான்டா. பின்னாடி முதல்ல குத்துறப்ப நான் எங்க முன்னாடி நின்னு பேசுறேன். நான் முன்னாடி நின்னு அதான் என்கிட்ட. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நடந்த சம்பவங்களை ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரஜின் சாண்ட்ராக்கு ஒரு குறும்படம். அந்த பால் யார் கூத்த போறான்னு தெரியலன்றத மட்டும் தான் சார் நான் கேட்டேன், மீதி நான் கேட்கல. பத்தல நடிப்பு பத்தல, மத்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு கேட்கலையா? இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? கொண்டு போய் காலைல யாருக்கா பால் ஊத்துறதா இருந்திருக்கும், யாருக்கும் தெரியாது. அனைவரும் ஊத்துவாங்க சாட்டர்டே. சாண்ட்ராவும் தான் பால் ஊத்தணும்னு சொல்றாங்க. அட்ரஸ் எங்க பண்ணலாம்? சனிக்கிழமை பால் தான். ஆனா இங்க இப்படி ஒரு நடிப்பை போடுறாங்க. எம்மா நீங்க தாமா உண்மையான நடிப்பு அரக்கியே. இந்த கர்மா பாவெல்லாம் எங்கிட்ட கொண்டு வைப்பான் அவன் ஃபேமிலிக்கா. நல்லா நடிக்கிறீங்கம்மா, நல்லா நடிக்கிறீங்க. அச்சு நீ பண்றது தப்பா அவருக்கு தெரியலையா? ஒழுங்கா பேசதும் புரியல. அதே போல பிரஜின் எஃப்ஜேவோட வீட்டை பத்தி பேசும்போது அங்க சாண்ட்ரா இருப்பாங்க, நல்லா தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கர்மா பாவெல்லாம் எங்கிட்ட கொண்டு வைப்பான் அவன் ஃபேமிலிக்கா, இல்ல அவங்க அப்பா அம்மாக்கா, இல்ல அவன் தங்கச்சி அக்காக்கா, யார் எங்க போய் வைப்பான்? ஆனா இங்க எதுவுமே தெரியாத மாதிரியே ஒரு நடிப்பு நடிப்பாங்க பாருங்க. எப்பா எனக்கு தெரியும் அவர் எதை வச்சு பேசிருப்பாரு. அக்காவுக்கா தங்கச்சிக்கான்னு அவர் கேக்குறது கனியா ரம்யா. அது எப்படிங்க பேசுறதெல்லாம் பேசுறீங்க, பண்றதெல்லாம் பண்றீங்க, வீக்கெண்ட்ல மட்டும் இப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க என்ன? ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது எப்படிடா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? போன வாரம் சபரி பண்ணதுக்கு நீங்க ஒரு குறும்படம் போட்டீங்களே, இதுக்கு நீங்க குறும்படம் போட்டிருக்கணும். ஆனா எப்படி பண்ணுவாங்க?
ஏன்னா நண்பனுடைய ஒய்ஃப் ஆச்சே. உங்களுக்காக உங்க கூடயே நின்று இன்னைக்கு பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்களே சாண்ட்ரா. நல்லா காப்பாத்துறீங்க உங்க ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்ட் ஒய்ஃபையும். இல்ல ஐயா, நான் வண்டியே கண்டமாக்கிடுவேன், அது யாரா இருந்தாலும் சரி, தைரியமா மோதுங்க. சாண்ட்ரா வந்துட்டு கனிய கிளவின்னு சொன்னதா இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த கிழமை ஏஜா எனக்கு? அப்புறம் கனியை வந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி போர்ட்ரே பண்ணி பேசுனதா இருக்கட்டும், முடி எப்படியெல்லாம் போட்டு நல்லா பண்ணி ஒரு சைக்கிக் பிஹேவியரா இருந்ததுன்னு. அப்புறம் தலையா இருக்கிற எஃப்ஜேவை தருதலன்னு சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் அவரையே சீப்புன்னு சொன்னதா இருக்கட்டும், இது எதையுமே கேட்கவே இல்ல. சரியாகும் சொல்றேன். ஓகே, நான் சொன்னது கூட கம்மி தான். சாண்ட்ரா பண்ணது பேசுனது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, மளிகை லிஸ்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு வீடியோ பத்தாதுடா, அந்த அளவுக்கான கேவலமான வேலையை தான் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கவே இல்லை அவரு. சாண்ட்ரா சேச்சி இல்ல சீச்சி. சாண்ட்ரா சீச்சி பண்றதெல்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. உங்க கூட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, வேற என்னெல்லாம் பண்ணியிருந்தா நீங்க அந்த டாஸ்க்கை செஞ்சிருப்பீங்க, உள்ள போயிருப்பீங்க, அது பதில் சொல்லுங்கம்மா. சரி, திவ்யாவை ரோஸ்ட் பண்ணீங்க, ஓகே. சாண்ட்ரா கூட சேர்ந்துட்டு அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா சாண்ட்ராவை மட்டும் ஏன் திவ்யா அளவுக்கு ரோஸ்ட் பண்ணல? அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்ணா திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சாண்ட்ரா ரொம்ப பயந்தவங்க, சாண்ட்ரா ரொம்ப அப்பாவி. உங்களுக்காக உங்க கூடயே நின்று இன்னைக்கு பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்களே சாண்ட்ரா. எல்லா வேலையும் திவ்யாவை தாண்டி சாண்ட்ரா தான் பண்ணாங்க. ஆனா சாண்ட்ரா வந்துட்டு திவ்யாவால பேரை கெடுத்துட்டாங்க. என்னடா இது? உங்களுக்கு இப்பயா தெரிஞ்சுக்கோங்க, இது தேவையில்லாம பண்றீங்க, அது நல்லா இல்லைன்னு. திவ்யா பண்ணது தப்பு தான், அதை வந்து எந்த வகையிலும் வந்து மறுக்கவே முடியாது. ஆனா அவங்களாச்சும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனா சாண்ட்ரா எதுக்கு கூடவே உட்காந்து ஜிங்ஜாங் அடிச்சுட்டு ஜால்ரா அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க? ஆனா உங்கள்ட்ட பதிலே வரல திவ்யா. இந்த மாதிரி எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எனக்கு நீங்க பதில் சொன்னாதான் நான் முடியும். இதெல்லாம் எங்க போய் சொல்றேன்னு தெரியலடா, நியாயமே இல்லடா. அது எங்களோட பிளேடா அவர் விக்ரம்கா வெறுப்பேத்ததுக்கா சும்மா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திவ்யாக்கு தலைவலின்னு சொன்னாங்களே, அதுவுமே ஒரு பொய் தான். ஏன்னா அந்த வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தூங்குற மாதிரி ஒரு நடிப்பு போடுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலங்கும் போது தலைவலி வந்த மாதிரி ஒரு நடிப்பு போட்டாங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், அப்படி சொல்லக்கூடாதுமா. உட்காரணும், உட்காந்துடணும். இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் திவ்யாவால மட்டும்தான் பண்ண முடியும். நானும் ப்ரோமோனா பார்த்துட்டு எப்பா வேற லெவல்ல செஞ்சு விட போறாரு போல. சொல்லலன்னு சொல்லல, நான் இப்படிதான் சார். கொஞ்ச நேரம் போன் அடிக்கிறேன், உட்காந்து கேட்டு. புரியல சார், எனக்கு புரியல. அவர் செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல, ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க நேரடியா சொல்லி நினைச்சா ஒவ்வொரு வாரமும் நான் எதிர்பார்க்கறேன். நீங்க அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காட்டுங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க, நல்லா இல்ல கேட்கறது. ஆனா சாண்ட்ராவுக்கு பிரஜனுக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. எங்க ஓப்பனா ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்காங்க, த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப த்ரெட்னிங்கா ஃபீல் ஆகுது பிக் பாஸ். பிரஜன் வந்து பிஹேவ் பண்றது ஒரு இடத்துல பண்ணா கூட பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. காலி பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், செஞ்சிருவேன், கிளம்பு. அதை நீங்க எதிர்த்து கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க தெரிச்சு ஓடுறீங்க. பிரஜன் அண்ணா வந்து சதுர விட்டுருவேன், காலி பண்ணிடுவேன் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? திருட்டு கிடையாது, ஏன்னா நீ சொன்னதான் திருட்டு. சுபிக்ஷா பேசும்போது அது வந்து த்ரெட், இந்த பேப்பர் அப்படி பேசுனா அது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பேசுற ஒரு வார்த்தையா? என்னடா நியாயம் இது? இந்த பின்னாடி பேசுறது எல்லாமே இவங்க தான். கேட்டா எங்களை பத்தி எல்லாரும் பின்னாடி தான் பேசுவாங்க, முன்னாடி பேச யாருக்குமே தைரியம் இல்ல, முதுகெலும்பு இல்ல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருமே இங்க பேச மாட்டாங்க, அதான பிரச்சனை. வீட்டோட எவனுக்கும் முதுகெலும்புல வந்து பேச நேர்ல. நீங்க தான் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா? எஃப்ஜேவோட ஃபேமிலி பத்தி பேசுறீங்களே, அதுக்கு தைரியம் இருந்தா நீங்க எஃப்ஜே முன்னாடி பேச வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? இங்க இருக்கவங்க எனக்கும் முதுகெலும்பு இல்ல, எதுவா இருந்தாலும் பின்னாடி பேசுறானுங்க. இந்த தைரியம் வீரம் இதெல்லாம் பேசுற பேச்சுல கூடாது, செய்யற செயல்ல இருக்கணும். நான் பர்ஃபெக்டா இருக்கேன், தைரியமானவன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல். அந்த ஹீரோ மெட்டீரியல் வரண்டா எல்லாம் அதை பத்தி சொல்லணும்டா. பின்னாடி பேசுறது எனக்கு டான்ஸ் ஆடிட்டு பழக தெரியாது, நான் காமெடியன் கிடையாது, ஸ்டாண்ட் அப் காமெடி, நான் ஹீரோ மெட்டீரியல் தான். டேய் சும்மாறா. இது வரைக்கும் பிரஜின் உள்ள வந்து ஒரு சூப்பரான காமெடி பண்ணானா அது இதான்டா. ஸ்டாண்ட் அப் காமெடி, நான் ஹீரோ மெட்டீரியல் தான், நான் ஒரு ப்ராப்பரா வளர்ந்தவன். சத்தியமா இந்த அளவுக்கான காமெடி வேற யாராலையும் பண்ண முடியாதுங்க. அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாம். இதை சொல்லும் போது ஒரு நிமிஷம் நான் நடிப்பு அரக்கனையா பார்த்தேன். இந்த டாப் ஸ்டாரா இருக்காங்களே அவங்க கூட தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியல் சொல்ல மாட்டாங்கடா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் போகலான்னு நினைக்கிறேன் பிரச்சனை. ஆனா உங்களுக்கு புரியும், ஹீரோவா ஆக போறேன், நான் ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை, நான் ஹீரோவா என்னோட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வேற. தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, தன்னைத்தானே வந்து ஏமாத்திக்கிட்டு இந்த உலகத்தையும் ஏமாத்துறத நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்க. நான் சொல்லட்டா, என்கிட்ட வந்து நான் இப்படிதான் பேசுவேன். முன்னாடி ஒருத்தன் தான் நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தான், அவனுக்கு அப்புறம் நீங்க தான் நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கி, கரெக்டா இருக்கு காம்பினேஷனு,
சூப்பர். நான் ஒரு ப்ராப்பரா வளர்ந்தவன். நல்ல ப்ராப்பரா வளர்ந்தவரா? அவரே அடிக்கடி சொல்லிப்பாரு. வெரி குட் வெரி குட். அவரே சொல்லிக்கிறாரா? அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். இதெல்லாம் பேசிட்டு நான் சரியா வளர்க்கப்பட்டவன்னா அப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுங்க தெரியல. இப்படி ப்ராப்பரா வளர்ந்தவர் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பாத்துக்கங்க மக்களே. நீங்க சேர்ந்தாடுறீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கேம் ஆடுறேன் சார், தனியா ஆடுறேன். இதுல ஒரு வார்த்தையை சொன்னா மட்டும் இவர் கோபம் பொத்துக்கிட்டு வந்துரும். நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கேம் தான் விளையாடுறீங்க, அது பச்சையா தெரியுதுன்னு சொன்னா, இல்ல அவ தனி கண்டஸ்டன்ட், நான் தனி கண்டஸ்டன்ட், இந்த மாதிரி உருட்டி தெரியுது. என்ன சார் கேட்கணும்? தப்பு சார், அது தப்பு சார். நான் ஏன் கேம் ஆடுறேன் சார். ஏய் மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கேம் விளையாடுறது எல்லாருக்குமே தெரியும். அங்க உள்ளவங்களுக்கும் தெரியும், வெளியில இருக்க மக்களுக்கும் தெரியும். அதனால பச்சையா நடிக்காதீங்க. செருப்பால் அடி ராஸ்கல் சார். இந்த சீக்ரெட் டாஸ்க்ல மிச்சரே இல்லாம மிச்சர் சாப்பிட்ட பிரஜனுக்கு நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி சாண்ட்ரா வரதா இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா புருஷன் பிரஜின் வரதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். அதனாலதான் சரி நீ சொல்லிடுன்னு சொன்னது. பட் நீ அதை வந்து பயங்கர நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க, ரொம்ப கேவலமா இறங்கி ஒஸ்ட் பெர்ஃபார்மரை கூட டிஸ்கஸ் பண்ணி போடுறீங்க. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களால நான் சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்லுவேன். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட், நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடல, இதெல்லாத்தையும் எப்படி உங்க வாயால பேசுறீங்க? இன்னைக்கு எபிசோட்ல கூட தான் பொண்டாட்டிக்காக ஒண்ணு சொல்றாரு. நான் சொல்றேன், அவளை வந்து யாரா கார்னர் பண்ணி 10 பேர் போனா நான் போய் நிப்பேன். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நீங்க வாய் கூசாம சொல்றீங்க? அவ என் தங்கச்சி, நான் கேட்பேன், அது தப்பு, இதுவும் தப்பு. ரம்யா என் தங்கச்சிக்காக நான் வருவேன் அப்படின்னு சொன்ன சபரியை ரோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி ஏன் இவங்க 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணல? என்ன காரணங்கிறது உங்களுக்கே தெரியும். நண்பேண்டா. இதுல சாண்ட்ரா ஒன்னு சொல்லுவாங்க. சாண்ட்ரா ஒரு சிறந்த காமெடி ஒன்னு பண்ணாங்க. நீங்க எல்லாம் வெளியில போய் இந்த எபிசோடு ஒன்னொன்னா உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வந்த பிறகு எல்லா எபிசோடையும் பாருங்க. நீங்க என்னென்ன கேவலமான விஷயங்கள் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல அதுங்க வாயை கொண்டு போய் கழுவ சொல்லு, அதுக்கப்புறம் தான் பாத்திரம் கழுவ. ஃபர்ஸ்ட் உங்க வாயை தாங்க கழுவணும், பினாயில் ஊத்தி. நீங்க சொன்னதுதான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னீங்களே, நான் வந்து இந்த வீட்டுல உள்ளவங்களை வந்து பினாயில் ஊத்தி கழுவ போறேன், அந்த ஹவுஸ் பினாயில் ஊத்தி வாஷ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு மனசுல. நீங்க பண்ண வேலைகள்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களை தான் பினாயில் ஊத்தி கழுவணும் போல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. இவங்க சொன்னதெல்லாம் இவங்களுக்கே ஆப்போசிட்டா மாறுது. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அடுத்து இந்த பார்வதி யார் கூட டிராவல் பண்ணாலும் அவங்கள மாட்டி விட்டுட்டு இது தப்பிச்சுக்குதுடா. சலங்கைய கட்டியாச்சு, நடிப்புன்னு இறங்கியாச்சு. ஐயோ, அந்த கூட இருக்க பயலுகளுக்கு தெரிய மாட்டேங்குது அது நடிப்புன்னு நம்பி. ஏற்கனவே திவாகர் பண்ணது எல்லாமே தப்புன்னு பார்வதிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவங்க கூடயே டிராவல் பண்ணி நேக்கா வெளில அனுப்பிட்டு இப்ப திவாகர் போன பிறகு யாருன்னு பார்த்து இவங்க கூட சேர்ந்து இவங்களே மொத்தமா ஒழிச்சிட்டு. நானும் நாசுக்கா சொல்லி பாக்குறேன், பாவம் தெரியல. இப்ப வரைக்குமே அது சாண்ட்ரா பேபி சொன்னே பெருமையா முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. பீடை எங்க போனாலும் பீடையா தான் இருக்கு. பிரமாதம். இப்ப கூட பார்வதிக்கு என்ன பயனா, ஐயோ நம்மளோட பீடை கேம் விஜய் சேது எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் உஷாராயிடுவோம். எங்களுக்கு தெரியும் அந்த பாவம் அந்த பயபுள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்புறாணியா இருக்கு. நம்ம யாரை வச்சு அடுத்த கொஞ்ச நாள் ஓட்டுறது அப்படிங்கிற பயம் தான் பார்வதிக்கு ஓடிட்டு இருக்கோம். பாட்டு ட்ரெயின் இந்த பக்கம் திரும்பிடும் சார், வேணாம் சார். அவங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்கன்னா பார்வதியோட பீடை கேம் வந்து முடிஞ்சிடும். பாரு ஊதோனே ஆடுறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? நானும் உஷாராகலைன்னா சேர்ந்து பீடையா சுத்த வேண்டியதான். 2 பேரும் என்ன அப்படி பாக்காதீங்க. கடைசியா சாண்ட்ரா வந்துட்டு ஒரு நடிப்பு போட்டாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஒரு நடிப்பை போடுறாங்க பாருங்க. ஐயாவும் தான் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கிறாரு, கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். இங்கதானே இருக்க போறீங்க, அப்புறமா வரும். அது எப்படிங்க வாரம் வாரம் ஒரு நடிப்பை போட்டுறீங்க? போன வாரம் பயந்த மாதிரி, இந்த வாரம் அழுகிற மாதிரி. நீ பண்றது தப்பா அவருக்கு தெரியலையா? இந்த நடிப்புக்கு அப்புறம் திருந்துவாங்களாங்கிறத பார்க்கலாம். நீங்க மாசு நினைச்சு பண்ணது மாசா இல்ல சார், நல்லா இல்ல. நீங்க மாசு நினைச்சு பண்றதெல்லாம் மாசா இல்ல, தமாசா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். மிஸ் ஆகிட்டு. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.